வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, நம்மளுடைய இந்தியா இந்த வேர்ல்டு கப்ல முதல் மேட்ச் ஆடுறாங்க நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா. 4வது T20 மேட்ச் இந்த வேர்ல்டு கப்ல. ஸோ 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது மேட்ச். மறக்காம எல்லாருமே லைவா பாருங்க. இப்போ நம்ம ப்ரிவியூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காகவே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற எந்த மாதிரியும் ஜாயின் பண்ணாதீங்க. ஃபேக்கான சேனல்ல ஜாயின் பண்ணிடுவீங்க. அதனால ஒரிஜினல் சேனல்ல ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே சொன்னது போல ஸ்போர்டசி ஆப்ல நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அண்ட் சீரீஸ் லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க. சீரீஸ் லீடர் போர்டோட முக்கியத்துவம் என்ன எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாம பிளே பண்ணுங்க. நீங்க குறையாம பாத்தீங்கன்னா 6ல இருந்து 10வது வரைக்கும் வந்தா கூட 5000 ரூபாய் இருக்கு. 21ல இருந்து 50க்குள்ள வந்தீங்கன்னா கூட 1500 ரூபாய் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கூட்டி இருக்கு. 1வது 2வது 3வது 4வது 5 வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல அட்ராக்டா இருக்கு. ஒரு 10 வரைக்குமே நல்ல பிரைஸ் அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன சீரீஸ் லீடர் போர்டு தான். நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு அக்டோபர் 18 வரைக்கும் தான் நமக்கு மேட்ச். ஒரு 18-20 வரைக்கும் தான் இருக்கு. ஒரு 20 நாள் டெய்லி 2 மேட்ச். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கும் நல்ல ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இது போக நமக்கு ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் எல்லாமே ஃப்ரீ. ஸோ மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பிட்ச் ரிப்போர்ட் லாஸ்ட் மேட்ச்ல நம்ம சொன்னதுதான். 3வது டீம் சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல அந்த பிட்ச் அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் பேஸ்டா கொஞ்சம் ஞாபகம் வச்சு இந்த டீம் போட கத்துக்கோங்க. ஸோ எல்லாமே நம்ம பார்த்தது. இப்போ இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான டீம் தான். ஆனா என்ன ஃபைனல் தான் நம்ம இது பண்ணிடுவாங்க, இல்ல செமிஃபைனல்ல தோப்பாங்க. அந்த மாதிரி டீம் தான். நம்ம ஏசியா கப்பும் நல்லா வந்தோம். பட் ஸ்ரீலங்கா கிட்ட கடைசியா பாத்தீங்கன்னா வாய்ப்பை ஒரு நூலில தொலைச்சிட்டோம். ஸோ இந்தியா ஷிஃபாலி வர்மா அண்ட் ஸ்மிருதி மந்தானா 2 பேரும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருமே ஒரு ஹார்ட் ஹிட்டர்ஸ். வந்தா வருது போனா போகுது. நமக்கு தேவை அந்த ஒரு 6 பவர் பிளே ஓவர்ல நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிதான். 2 பேரும் சும்மா சிங்கிள் ஆடிலாம் ஸ்கோர் பண்ண நினைக்கணும் பிளேயர்ஸே கிடையாது. மந்தானா கூட மேபி இப்போ இந்த 100 லீக்லாம் கொஞ்சம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஓரளவுக்கு சில மேட்ச்லாம் கொஞ்சம் நல்லா ரன் ரேட் ரொம்ப கம்மியா வச்சிருந்தாங்க. ஷிஃபாலி வர்மா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர்ஸ். 2 பேருமே ஹார்ட் ஹிட்டர்ஸ் தான். அதனால 2 பேருக்கும் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷிஃபாலி வர்மா பவுலிங் ஆப்ஷன் எடுப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 5வது பவுலிங் ஆப்ஷன், 6வது ஆப்ஷன், 7வது ஆப்ஷன்ல வர்றாங்க ஷிஃபாலி வர்மா. ஆனா எல்லா மேட்சும் அவங்க கன்சிஸ்டன்சியா பவுல் பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரு பூஜா வெஸ்டாக்கர், தீபி சர்மா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா 4 ஓவர் பவுல் பண்ணுவாங்க, நம்ம நம்பலாம். ஆனா ஷிஃபாலி வர்மா நம்ப முடியாது. என்னைக்கு வேணாலும் பவுல் பண்ணலாம். கவுரும் அப்படிதான். அந்த மாதிரி பிளேயர்ஸ் ஏதாவது மேட்ச் ஒன்ஸ்டா வின் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் திடீர்னு பவுல் பண்ணுவாங்க. மேட்ச் இனி ஜெயிக்கவே மாட்டோம் அப்படின்னு நினைச்சாலும் திடீர்னு பாத்தீங்கன்னா ஷிஃபாலி வர்மாக்கு பவுலிங் கொடுப்பாங்க. அதனால ஷிஃபாலி வர்மாக்கு பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கு. பட் அதை நம்ப முடியாது. அதையும் சொல்லிடுறேன். மந்தனாக்கு ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. அடுத்து ஹேம்லதா. ஸோ நம்ம பிளேயர் தான் நல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். எல்லா மேட்சுமே அவங்களால பெரிய ரன்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஆனா ஹேம்லதாக்கும் பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா அவங்களும் இப்ப இந்த வார்ம் அப் கேம்ல அவங்கள பயன்படுத்தவே இல்லை. வார்ம் அப் கேம்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா அவங்க நம்ம யஸ்திகா அவங்களதான் நம்ம மும்பைல இருப்பாங்களா அவங்களதான் பாத்தீங்கன்னா வார்ம் அப் கேம்ஸ் எல்லாம் இறக்குனாங்க. இவங்க இறக்கல. பட் இவங்கதான் 1 டவுன் சரியா ஆடுவாங்க அப்படிங்கிறது இதனால நான் பிளேயிங் லெவல்ல கொடுத்துருக்கேன். பார்க்கலாம். அடுத்து கவுர் நல்ல நிதானம் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். திடீர்னு பாத்தீங்கன்னா கவுர் 2 டவுன் வராம 3 டவுன் கூட வரலாம். ஜெமிமா ரோட்ரிகஸ் முன்னாடி கூட ப்ரொமோட் பண்ணலாம். மேட்சுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கேப்டனா பெஸ்டா செயல்படக்கூடிய ஒரு பிளேயர் தான் கவுரு. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் இருக்கா? ஏன்னா சில மேட்ச்லாம் நம்ம எதிர்பார்ப்போம் இன்னைக்கு எங்க போய் கவுர் பவுல் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனா அன்னைக்கு கவுர் பவுல் பண்ணி திடீர்னு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துருவாங்க. அதே மாதிரிதான் ஷிஃபாலி வர்மா. எங்க ஷிஃபாலிக்கு ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் தான் நினைப்போம். திடீர்னு பவுலிங் பண்ணி 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துருவாங்க. அதனால இந்த 3 பேருக்குமே டவுட் தான். ஷிஃபாலி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹேம்லதா, அடுத்து கவுர். இந்த 3 பேருக்குமே பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா 5 பவுலிங் ஆப்ஷனோட தான் போறாங்க. 5 பேருமே 4 ஓவர் பவுல் பண்ண மாட்டாங்க. அதனால பவுலிங் ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கு. மேக்சிமம் இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு 3 ஓவர் 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது.
அடுத்து ஜெமிமா ரோட்ரிகஸ் ஒன்லி ஃபார் பேட்டிங் தான். அவங்களுக்கு வந்து நல்லா ஆடக்கூடிய பிளேயர். திடீர்னு பாத்தீங்கன்னா இந்தியா டீமே வந்து அன்னைக்கு வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுப்பாங்க. ஆனா ஜெமிமா மட்டும் ஒத்தையில வந்து அடிப்பாங்க. அதுதான் ஜெமிமா. அடுத்து ரிச்சா கோஸ் நமக்கு வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரிச்சா கோஸ் வந்து இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தீபி சர்மா நமக்கு வந்து ஒரு பெஸ்ட் நம்ம இந்தியாவோட ஒரு பெஸ்ட் பேட்டிங் பிளஸ் போலிங் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர்னா அது வந்து தீபி சர்மா தான். அதே மாதிரி பூஜா வெஸ்ட்ராக்கரும் இப்போ அந்த நல்லா வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல வந்து எல்லா மேட்சுமே 2 விக்கெட் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. பேட்டிங்லயே ஒரு 10-15 ரன் கிட்ட கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரேயா பட்டேல் ஒன்லி பவுலிங் ஆப்ஷன், மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன்ல இருக்காங்க. ராதா சிங் இல்ல ராதா யாதவ், தப்பா டைப் பண்ணியிருக்கேன். ராதா யாதவ் பொறுத்த வரைக்கும் மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன்ல நமக்கு வந்து இருக்கிறாங்க. ரேணுகா சிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்லி ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்ல வந்து இருக்கிறாங்க. மேபி நிறைய ஸ்பின்னர் இருக்கிறதுனால ராதா யாதவ் ஆர் ஸ்ரேயா பட்டேலுக்கு பதிலா ஒரு ஃபாஸ்ட்டை கூட எடுத்துட்டு வரலாம். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் டு வின் ஃபார்முலா தான் கடைபிடிப்பாங்க. அதனால ஒரு ஃபாஸ்ட் வந்து பூஜா வெஸ்ட்ராக்கர் அண்ட் ரேணுகா சிங் இருக்கிறதுனால அவங்க வந்து பெருசா ஃபாஸ்ட்டுக்கு போக மாட்டாங்க. ஸ்பின்னர் அட்டாக்கா தான் வச்சு பாத்தீங்கன்னா பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கீ பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபி சர்மா, பூஜா வெஸ்ட்ராக்கர், அதுக்கு அடுத்தபடியா ஸ்மிருதி மந்தனா, அதுக்கு அடுத்து கவுர், அதுக்கு அடுத்தபடியா ராதா யாதவ். இந்த 5 பேருக்குமே ஒரு டாப் கிளாஸா நீங்க இம்பார்ட்டன்ஸ் அந்த இதுல வந்து நீங்க தாராளமா போகலாம். பட் நீங்க வந்து ஸ்ரேயா பட்டேலா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஷிஃபாலி வர்மாக்காவும் இருக்கட்டும், அது இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய விருப்பமா இருக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தீபி சர்மாவுக்கு ஒரு கேப்டன் விசி எடுக்கலாம், பூஜா வெஸ்ட்ராக்கருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கலாம், ராதா யாதவுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கலாம், ஸ்மிருதி மந்தனாக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கலாம். போதும். இந்த இந்தியால இருந்து நீங்க ஒரு ஸ்மால் லீக் டீம் போட்டாலும் சரி, மினி லீக் போட்டாலும் சரி, மெகா லீக் போட்டாலும் சரி, மெகா லீக்ல கூட நீங்க ஒரு 20 டீம் போடுறீங்க அப்படின்னா கூட கவுரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம். 20 டீம் போடுக்கும் போது எல்லாரையுமே கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணணும், அதான் லாஜிக். பட் ஒரு மினிமம் ஒரு 5 பேர் பாத்தீங்கன்னா மந்தனா, கவுரு, தீபி சர்மா, பூஜா வெஸ்ட்ராக்கர், ராதா யாதவ், இந்த 5 பேரை கொஞ்சம் கவனமா ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 6 டீம் தான் கூட போட போறேன் அப்படின்னா இந்த 6 டீம்ல இந்த 5 பேரை ரொட்டேஷன் பண்ணி ஜாயின் பண்றதுக்கு பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் நண்பா. இந்தியா வந்து கொஞ்சம் நியூசிலாந்து கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆடக்கூடிய ஒரு டீம். பட் இந்தியா கூடலாம் அவங்க வந்து வின் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் போடுவாங்க நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க வந்து இப்போ அவங்களுடைய இன்டர்நேஷனல் T20 டீம் வந்து நல்லா வந்து ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கிறாங்க. பெருசா எல்லா மேட்சுமே வின் பண்ணிட்டு வந்த டீம் கிடையாது, நிறைய தோத்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீஷி பேட்ஸும், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜார்ஜியா பிளிமர், இந்த 2 பேரும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருக்குமே எந்த ஒரு அட்வான்டேஜுமே கிடையாது. ஒன்லி பேட்டிங் அட்வான்டேஜ் மட்டும்தான் இந்த 2 ஓபனர்ஸுக்குமே இருக்குது. ஆனா அதுக்கு அடுத்து வரக்கூடிய பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே டபுள் அட்வான்டேஜா இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அமேலியா கெர்ரி, சோஃபி டிவைன், புரூக் ஹாலிடே, இந்த 3 பேருக்குமே பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் இந்த 3 ஆப்ஷனுமே, இந்த 2 ஆப்ஷனுமே இருக்குது அவங்களுக்கு. அதாவது இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம்ல குறையாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய 4 மெயின் பவுலர்ஸ் தான் ஒரு 12 ஓவரை பவுல் பண்ண போறாங்க. ஆனா இந்த 3 பேர் தான் 8 ஓவர் பவுல் பண்ண போறாங்க. பிளஸ் 1 டவுன் வராங்க, 2 டவுன் வராங்க, 3 டவுன் வராங்க. பேட்டிங் வாய்ப்பு பிரகாசமா இருக்கு, பவுலிங் வாய்ப்பு 8 ஓவர் இருக்கு. அப்படிங்கும் போது ஏன் இந்த 1வது பிளேயரு 2வது பிளேயரை நம்ம எடுக்கணும்? அது மட்டும் இல்லாம ஸ்வீசி பேட்ஸை பொறுத்து இந்த பிளேயருக்கு நம்ம வந்து ஜார்ஜியா பிளிமரை பொறுத்த வரைக்கும் ஒரு 10% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா ஸ்வீசி பேட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 80ல இருந்து 85% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அதே இதான் புரூக் ஹாலிடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க வந்து வார்ம் அப் கேம்ஸ்ல நல்லா ஆடுறாங்க. இந்த ஒரு ரிஸ்க் தான் இன்னைக்கு நம்மள வின் பண்ண வைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. எல்லாருமே ஸ்வீசி பேட்ஸை போகும்போது ஸ்வீசி பேட்ஸ் வந்து ஒரு ஃபேண்டசி பாயிண்ட்ல இன்னைக்கு வந்து ஒரு 15 பாயிண்ட் தான் எடுத்து கொடுக்காங்க. அதே ஹாலிடே வந்து ஒரு 30 to ஒரு 40 பாயிண்ட்டுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னாலே அந்த மீதி இருக்கக்கூடிய ஒரு 15ல இருந்து 25 பாயிண்ட் நம்மளுடைய வின்னிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தீர்மானிக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா உமன்ஸ் மேட்ச்ல 10 பாயிண்ட் வித்தியாசத்துல தான் நிறைய மேட்ச் வந்து தோக்குறதும் இருக்கும், ஜெயிக்கிறதும் இருக்கும். அதனால அதையும் தெரிஞ்சுக்கோங்க.
அந்த ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா மினிமம் இவங்க வந்து 2 ஓவராச்சும் பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிளஸ் பேட்டிங் பேக்கப்பும் இருக்கு. அதனால இந்த 3 பேர் தான் மேட்சை வந்து தீர்மானிக்கக்கூடியதா இருப்பாங்க. அடுத்து மேடி கிரீனு, இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமோட விக்கெட் கீப்பர். ஒருவேளை இந்த விக்கெட் கீப்பர் தூக்கிட்டு பாத்தீங்கன்னா மேடி கிரீனை கூட விக்கெட் கீப்பரா போடலாம், இல்லைன்னா மேடி கிரீனை கூட தூக்கிட்டு வேற ஏதாச்சும் பவுலிங் ஆப்ஷன் கூட அவங்க எடுத்துட்டு வரலாம். ஏன்னா பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நியூசிலாந்து வந்து 4 பவுலிங் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. லியா தஹூஹு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கு. ஒன்லி பவுலிங் ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்கிறாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காங்க. அடுத்து ஃபெரான் ஜானஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் பவுலிங்ல இருக்காங்க. ஈடன் கார்சன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பின் பவுலிங்ல இருக்காங்க. மோலி பென்ஃபோல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங்ல இருக்கிறாங்க நமக்கு வந்து. ஸோ 4 பேர்ல 2 ஃபாஸ்ட் 2 ஸ்பின்னர்னு வச்சிருக்காங்க. இந்த 4 பேர் சேர்ந்துதான் இவங்க 12 ஓவர் கிட்ட பவுல் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் யாருக்கு டே நல்லா செட் ஆகுதோ அவங்களுக்கு ஓவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு, செட் ஆகாதவங்களுக்கு ஓவர் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அமிலா கர் வந்து கண்டிப்பா 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுவாங்க. ஸோ 12 + 4 16 ஆச்சு. மீதி இருக்கக்கூடிய 4 ஓவரை ஷோஃபி டிவைன் இல்ல ஹாலிடே வந்து ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை இந்த 4 பேருக்குமே நல்ல பவுலிங் செட் ஆச்சுன்னா ப்ரூக்கி ஹாலிடேக்கும் சோஃபி டிவைனுக்கும் பவுலிங் ஆப்ஷன் இல்லாம கூட போகலாம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஃபுல்லா பவுலிங் ஆப்ஷன் எடுப்பாங்க நம்மள ஸ்வேரா சொல்ல முடியாது. பவுலிங் கிடைக்காதுன்னு நம்மளால ஸ்வேரா சொல்லவே முடியாது. அதனால பவுலிங் டே பொறுத்தோம். ஒருவேளை இந்த 4 பேர் பால இந்தியா கொண்டு எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா பவுலிங் ஆப்ஷன் கொடுப்பாங்க. இல்ல இவங்க பவுலிங் வந்து இந்தியா நல்லா திணறாங்க, விக்கெட் விடுறாங்க அப்படின்னா அப்படியே மெயின்டைன் பண்ணி இவங்களுக்கு பவுலிங் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அமிலா கர் வந்து கண்டிப்பா 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர். இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இந்த டீம்ல இருந்து நியூசிலாந்துல இருந்து நிறைய கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல அமிலா கர், ரெண்டாவது சோஃபி டிவைன். ஆனா டிவைன்லாம் இந்த 100 லீக் இப்பதான் முடிஞ்சு அவங்க ஃபார்ம் அவுட் நண்பா. பெருசாலாம் அவங்க ஆடுறதே கிடையாது. நீங்க இப்ப நம்ம உமன்ஸ் ஐபிஎல் அதுல எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாலாம் விளாண்டாலே சோஃபி டிவைன் தான் கேப்டன். இப்ப அந்த இதெல்லாம் போயிருச்சு. அடுத்து வந்து ஒரு ரிஸ்கா ஒரு விசி ட்ரை பண்ணலாம். அடுத்து பவுலிங் ஆப்ஷன்ல தகுவ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கு. ஸோ 1, 2, 3, 4 இந்த 4 பேரையுமே நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கலாம். இந்தியால இருந்து 5 பேர் சொல்லியிருக்கேன். ஸோ மொத்தம் 9 கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்திருக்கோம். நம்ம வந்து ஒரு 6 டீம் போட்டீங்கனாலும் அந்த 9 பிளேயரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா ரொட்டேட் பண்ணுங்க. 12 டீம் போட்டாலும் அந்த 9 பேரை ட்ரை பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய ஒரு 3 பேரை கேப்டன் வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளுடைய சேஃபான ஒரு ஸ்மால் லீக் டீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ கிரீனை தான் எடுத்திருக்கேன். நிறைய பேர் அந்த இடத்துல ரிச்சா கோஸை வந்து ட்ரை பண்ணுவாங்க. வந்தனா, ஜெமிமா ரோட்ரிகஸ், இதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கவுரை வந்து ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹாலிடே வந்து எடுத்திருக்கோம். தீபி சர்மா, அமிலா கர், சோஃபி டிவைன், வெஸ்டாகர், ராதா யாதவ், ஸ்ரேயங்கா பட்டேல், ஜோனஸ் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஒரு மெயின் ஸ்பின்னரா எடுத்திருக்கேன். கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா மோஸ்டா எல்லாருமே அமிலா கர் கேப்டனாவும் தீபி சர்மா வைஸ் கேப்டன், இல்ல தீபிய கேப்டனாவும் அமிலாவை வந்து வைஸ் கேப்டன், இந்த மாதிரி தான் எல்லாருமே ட்ரை பண்றதுக்கு மோஸ்டா வாய்ப்பு இருக்கு. வேற யாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் இல்ல. ஒரு சில ஆப்போனன்ட் வேணா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் பூஜா வெஸ்டேகரை வைஸ் கேப்டனாவும் சோஃபி டிவைனை வந்து வைஸ் கேப்டனாவும் எடுத்துட்டு வரலாம். ரொம்ப ரேர். 100 பேர் விளாடுறாங்க அப்படின்னா அதுல 90 பேர் வந்து இன்னைக்கு மேட்ச்ல அமிலா கர் கேப்டன், தீபி சர்மா அந்த 2 பேரை தான் ரொட்டேட் பண்ணுவாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு 10ல 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா பூஜா வெஸ்டேகரை வந்து வீசியா ட்ரை பண்ணுவாங்க. மீதி இருக்கக்கூடிய 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா சோஃபி டிவைனை வந்து வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுவாங்க. உங்களுடைய கேம் சேஞ்சர் ராதா யாதவ், ஹேம்லதா, தஹூ, ஹாலிடே இந்த 2 பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், ஸ்போர்ட்ஸ் ஆப்ல நமக்கு வந்து சீரிஸ் லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க. 4 ரூபா என்ட்ரி ஃபீஸ்ல கூட உங்களால வந்து விளாட முடியும். 20 டீம் போட்டீங்க அப்படின்னா 20 × 4 உங்களுக்கு வந்து 80 ரூபா தான் ஒரு மேட்சுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். மேக்ஸிமம் ஒரு 30 மேட்ச் இருக்கு. அப்படி பார்த்தா கூட ஒரு 2500 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்றீங்க மொத்தமாவே. நீங்க சீரிஸ் லீடர் போர்டுல 10வது இடத்துக்குள்ள வந்தீங்கன்னா கூட 5000 ரூபாய் இருக்கு. ஸோ குறையாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீரியஸ் லீடர் போல இருந்து மினிமம் இந்த சீரீஸ்க்கு ஒரு நல்ல, அதாவது ஏனதானன் போட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலயும் ஏனதானன் போட்டா கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியாது. கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்து, ஏன்னா நமக்கு வந்து டைமிங்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. 3:30 மணி அப்புறம் வந்து நைட்டு 7:30 மணி இந்த டைமிங் வந்து எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கக்கூடிய டைம் தான். நல்லா எடிட் பண்றக்கூடிய டைமா தான் இருக்கு. ஒரு விடிய காலம் வந்து 4 மணி இல்ல ஒரு நைட் வந்து 12:30 மணி அப்படிலாம் எதுவுமே இல்லை. நல்ல ஒரு ஃப்ரீயா நமக்கு வந்து கம்ஃபர்டபுளான டைம் ஜோன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஆடுங்க. அந்த ஃபர்ஸ்டே வரலாம். நீங்க 30 டீம் போட்டு விளாண்டீங்கன்னா, ஏன்னா இந்த ஆப்லாம் காம்படிஷனே கிடையாது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஆப்பர்ச்சுனிட்டியை. நான் ப்ரோ கபடிக்கு தான் சீரிஸ் லீடர் போர்டு கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். இதுல சீரிஸ் லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து 25 ரூபா என்ட்ரி ஃபீஸ்ல தான் விளாடணும்னு கட்டாயம் கிடையாது.
ரூபா லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் சொல்லி 4 ரூபா கான்டெஸ்ட்ல 20 டீம் 30 டீம் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ விளாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பட் கொஞ்சம் என்னைக்குமே ஒரு வேலை பார்க்குறோம்னா அதில் ஃபுல் எஃபெக்ட் எடுத்து நம்ம செய்யணும். நீங்க 30 டீம் போடலனா கூட ஒரு 6 டீம் போட்டீங்கன்னா கூட அது உருப்படியா போடுங்க. நம்மளே பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வீடியோல 4ல இருந்து 5 டீம் எல்லா மேட்சுக்குமே நான் கொடுக்குறேன். வித் கேப்டன் வைஸ் கேப்டனோ வித்வுட் கேப்டன் வைஸ் கேப்டனோ கொடுக்குறோம். ஸோ அதுல இருந்து ஒரு சில பிளேயரை சேஞ்ச் பண்ணியோ எப்படியோ பிளே பண்ணுங்க. ஏன்னா 4 ரூபா தான் என்ட்ரி ஃபீஸ். நீங்க 20 டீம் போட்டா கூட 80 ரூபா. அதுல குறையாம பாத்தீங்கன்னா 6-8 டீம் வின் பண்ணா கூட உங்களுக்கு 80 ரிட்டர்ன் ஆயிரும். குறையாம நீங்க 6 டீம் ஈஸியாவே வின் பண்ணிரும் எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுடைய பெர்ஃபெக்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் செட் ஆச்சா முடிஞ்சு. ஏன்னா எல்லாருமே அந்த இடத்துல ஸ்மால் லீக் தான் பிளே பண்ணுவாங்க. நம்ம டிஃப்ரெண்டா கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணும்போது நம்மளுடைய கேப்டன் வைஸ் கேப்டன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலே முடிஞ்சு. அதனால கவனமா பிளே பண்ணுங்க. இந்த ட்ரிக்லாம் எவனும் சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. 4 ரூபாய் போய் விளையாடுங்க அப்படின்னு கேவலமா நினைப்பாங்க. பெரிய பெரிய கான்டெஸ்ட் விளையாண்டாதான் வீராதி வீரன் சூராதி சூரன்லாம் கிடையாது. எங்க நமக்கு பெனிஃபிட் இருக்கோ அங்கதான் நம்ம விளையாடணும். 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கான்டெஸ்ட் விளையாண்டாதான் நான் பெரிய ஆளு அப்படின்னா கிடையவே கிடையாது. 4 ரூபாய் கான்டெஸ்ட் விளையாண்டாலும் நமக்கு ஒரு சீரியஸ் முடியும் போது 5,000 ப்ராஃபிட் இருக்குன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். அது அதை பயன்படுத்திக்கோங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். விருப்பம் உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. ஸ்போர்டைஸ் ஆப்பை ஏத்தல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம். மறக்காம லைக் பண்ணிருங்க நண்பா.